வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, புடலங்காய் கூட்டு எப்படி செய்றதுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு அடுப்ப பத்த வச்சுட்டு ஒரு வாணல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய் 1 எடுத்து அதை கிள்ளி போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கிடையில ஒரு வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கத்து அதை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லபடியாக வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதனால தான் நம்ம உப்பு போடுறோம். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிக்கிட்டே இருந்துட்டு இதில் புடலங்காவை எடுத்து புடலங்காயில் மேலில் தோல் சீவிட்டு புடலங்காயை பொடி பொடி பொடியாக கட் பண்ணி அது 2-3 அலசி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் புடலங்காவை எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். புடலங்காவை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிண்டல் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலேயே அந்த புடலங்காய் நம்ம சேர்த்தோம்ல தண்ணி அது வதங்குற வரைக்கும் ஒரு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஒரு அரை செம்பு தண்ணி எடுத்து அந்த புடலங்காயோட நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் புடலங்காய் வந்து அதோட வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்க பாசிப்பருப்பு ஒரு கப் ஒரு அரை கிளாஸ் எடுத்து அதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதை விசில் விட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சும்பிடுச்சா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஒரு கொதிஞ்சு வரட்டும். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பும் வெங்காய தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம்ல, இந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். அதை நல்லா மசிச்சு விட்டு இதில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி சதன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சாப்பாட்டோட பிரட்டியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை நான் குழம்பு சாப்பாடு தொட்டுக்கா கூட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தீங்கனாக்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் எந்த காரமும் நம்ம சேர்க்கல. ஒரே ஒரு வரமிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனால் அதில் எந்த காரமும் இருக்காது. அவ்வளோதான் உறவுகளே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நமக்கு வேணுங்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். நன்றி உறவுகளே. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. பாய்.